செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சௌர்தசி திதி. இன்றைய சௌர்தசி திதி இரவு 8:02 வரை இருக்கிறது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகிறது. இன்றைய தினம் 8:22 பிறகு, இரவு 8:02 பிறகு பௌர்ணமி. அதுவரை சௌர்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய சுவாதி நட்சத்திரம் நாள் முழுதுமாக முழு நாளாக ஒரே நட்சத்திரமாக இருக்கிறது. இன்றைய தினம் வெதிபாதனாம் யுகம், கரசை கரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம் ஆகின்ற தினம் நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. இன்றைய தினம் சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அதாவது திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. வளர்ப்பிறையில் வருகின்ற சௌர்தசி ஒரு நல்ல திதி. ஆகவே இன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனால் இன்றைய தினம் புதுமனை புகுவிழாவுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, என்றால் அக்னி நட்சத்திரமாக இருப்பதனால் புதுமனை புகுவிழா செய்யக்கூடாது. ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு ஏற்ற தினம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு ஏற்ற தினம். உபநயனம் செய்வதற்கு, மந்திர உபதேசங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, பயிர் தொழில் செய்வதற்கு, வீடு கட்டுவதற்கான பிளான் போடுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான சடங்குகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால், வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கான பூஜைகள் செய்வதற்கு, வியாதேசங்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு வியாதேசங்கள் மருந்து உண்பதற்கு, பத்திரிகை தொழில் ஆரம்பிப்பதற்கு, நவகிரக ஜபங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதத்தில் தோஷங்கள் இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, அதற்கெல்லாம் இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் இன்றைய தினம் வெதிபாத சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அதை விட முக்கியமானது இன்றைய தினம் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்ம பெருமாள் அவதாரம் செய்த தினம். நரசிம்ம பெருமாள் இந்த சௌர்தசி திதியிலே பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தார் என்றிருக்கிறது. இன்றைய தினம் அது சரியாக வருகிறது. இன்றைய தினம் சௌர்தசி திதி மாலை நேரம். இன்றைய தினம் நாள் முழுதுமாக சுவாதி நட்சத்திரம், நரசிம்ம பெருமாளுடைய நட்சத்திரம் ஆக வேண்டிய தினம். நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினம். இன்றைய தினம் நரசிம்மருக்கான விரதம் இருப்பதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து, அதாவது பச்சை தண்ணீர் கூட சாப்பிடாமல் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு விரதம் இருந்து நரசிம்மருடைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து, இன்றைய தினம் நரசிம்ம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பூஜைகள் செய்து, நரசிம்மருக்கு பூஜைகள் செய்து, அது முக்கியமாக நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் என்பது மிக மிக உத்தமமானது. பானக நைவேத்தியம் செய்து ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தையும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய மூல மந்திரத்தினையும் இன்றைய தினம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்திலும் நரசிம்மருடைய மூல மந்திரம் 20-21 பக்கங்களில் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து அதை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு செய்தால் பிறவி கடன்கள் தீரும். மேலும் எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி மே 12/5/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று நாள் முழுதுமாக 60 நாளிகை, அதாவது இரவு 10:26 வரை பௌர்ணமி திதி ஆக வேண்டிய தினம். நாள் முழுதுமாக நாளை தினம் பௌர்ணமி திதியாக இருக்கிறது. நாளை தினம் காலை 6:17 வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம், வரி எண்ணாம் யுகம், பத்ரை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் விசாகமும் சேரும்போது மரண யோகம், திங்கட்கிழமையும் சுவாதியும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று காலை 6:14 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு, சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. இன்றைய தினத்திலே பௌர்ணமி பூஜைகள் செய்தாலும் சத்யநாராயண பூஜைகள் செய்தாலும் நல்ல பலன்கள், எதிர்பார்த்த பலன்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் இனிமையாக நிறைவேறும். வழங்க போல் நம்முடைய பௌர்ணமி பூஜை என்பது
சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்திருக்கிற ஸ்ரீ வசந்த மண்டபத்திலே பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜை சரியாக மாலை 6 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று, இலவசமாக கலந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. அன்றைய தினம் மதுரையிலே அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய தினம். மாண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய தினம் வருகின்ற திங்கட்கிழமை பௌர்ணமி தேதி. திங்கட்கிழமை பௌர்ணமி செய்வது மிக மிக சிறப்பானது. அன்றைய தினம் சத்யநாராயண பூஜை செய்வது மற்ற நாட்களில் செய்யக்கூடிய சத்யநாராயண பூஜையை விட மிக மிக சக்தி வாய்ந்தது. ஆகவே அன்றைய தினம் எம்மால் நடைபெறுகின்ற அந்த சத்யநாராயண பூஜையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் சித்திரகுப்த பூஜை. சித்திரகுப்த பூஜை என்பது பொதுவாக அன்றைய தினம் சித்திரகுப்தனுக்காக பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனுக்கு தனியாக கோயில் இருக்கிறது. சங்கரமடத்திற்கு அருகிலேயே, காஞ்சிபுரம் சங்கரமடத்திற்கு அருகிலேயே சித்திரகுப்தனுக்கு தனியாக கோயில் இருக்கிறது. அங்கே சென்று சித்திரகுப்தனை வழிபாடு செய்யலாம். அது மாத்திரமில்லாமல் அன்றைய தினத்திலே ஒரு முறத்திலே, அதாவது ஒரு முறம் அல்லது ஏதாவது ஒரு தட்டிலே நவ தானியங்கள் வைத்து, ஒரு நோட்டு வைத்து, ஒரு பேனா வைத்து யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் சித்திரகுப்தன் மகிழ்ந்து நம்முடைய இறந்த முன்னோர்களுக்கு சொர்க்கத்தை அனுப்பி வைப்பார் என்றிருக்கிறது. ஆகவே சித்திரகுப்த பூஜை செய்வதற்கு திங்கட்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அகாமாவை. ஆகாமாவை என்றால் இன்றைய தினம் வைசாக மாதத்தில் வருகின்ற இந்த பௌர்ணமி நேரம் காலையில் இருக்கின்ற நாள். அன்றைய தினம் புனித நீராடுவதற்கு, திங்கட்கிழமை என்று புனித நீராடுவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். புத்த பகவான் அவதாரம் செய்த தினம். அன்றைய தினம் நடுவு இரவிலே புத்த பகவான் அவதாரம் செய்தார் என்று இருக்கிறது. அதாவது புத்தர் ஞானம் பெற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அர்த்தநாரீஸ்வர விரதம். அர்த்தநாரீஸ்வர விரதம் என்றால் பிரிங்கி முனிவர் என்று ஒரு முனிவர். அந்த முனிவர் எப்பொழுதுமே சிவபெருமானை மாத்திரம் வலம் வருவார். அருகிலே அம்பாள் உட்கார்ந்திருந்தாலும் அந்த அம்பாளையும் சேர்த்து வலம் வருவது வேண்டாம் என்று நினைத்து அவர் ஒரு வண்டின் உருவம் வைத்து, பிரிங்க முனிவர் ஒரு வண்டின் உருவத்துடன் அந்த சிவபெருமானை மாத்திரம் வலம் வருவார். ஆனால் அம்பாளை வலம் வருமாள் விட்டு விடுவார். அதனால் அம்பாளுக்கு கோபமும் சிறிது ஆதங்கமும் இருந்தது. அதை சிவபெருமானிடம் சொன்ன பிறகு சிவபெருமான் தன்னுடைய உடலிலே பாதியை அவருக்கு கொடுத்தார். அர்த்தநாரீஸ்வரராக இருந்தார். அதன் பிறகு பிரிங்க முனிவரால் சிவபெருமானை மாத்திரம் தனியாக வலம் வர முடியவில்லை. அதன் பிறகு பார்வதியும் சேர்த்து வலம் வந்தார், அம்பாளையும் சேர்த்து வலம் வந்தார். அதனால் அவருக்கு அம்பாள் அகமகிழ்ந்தார். அதன் மூலமாக பிரிங்க முனிவருக்கும் சாபங்கள் விமோசனமானது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தது. நம்முடைய சேலத்தில் திருச்செங்கோட்டுக்கு அருகிலே, திருச்செங்கோட்டிலேயே அர்த்தநாரீஸ்வரருக்காக ஒரு கோயில் இருக்கிறது. அன்றைய தினம் அர்த்தநாரீஸ்வர விரதம் இருந்து அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்தால், சிவபெருமானை அம்பாளையும் சேர்த்து வழிபாடு செய்தால் தம்பதிகளுக்குள் அன்யோன்யம் ஏற்படும். எப்படிப்பட்ட பிரிவினைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்குள் இந்த பிரச்சனைகள் விலைக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் சம்பத் கௌரி விரதம் என்று போடப்பட்டிருக்கும். சம்பத் கௌரி விரதம் என்றால் அன்றைய தினம் அம்பாளுக்காக விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். ஆகவே திங்கட்கிழமை வழிபாடுகள் செய்வதற்கு, யாகங்கள் செய்வதற்கு, மேலும் அன்றைய தினத்திலே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக உத்தமமான தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை. விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி மே 13/5/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை பிரதமை திதி. அன்றைய பிரதமை திதி இரவு 12:36 வரை இருக்குது. அதன் பிறகு துதிய திதி. அன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம். காலை 9:09 வரை விசாகம். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம், பரிகம் நாமயுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை விசாகம் சேரும்போது மரணயோகம், செவ்வாய்க்கிழமை அனுஷம் சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று காலை 9:09 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் இஷ்டி என்றால் அருகில் இருக்கின்ற இஷ்டமான கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடுகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் வைசாக பகலம். வைசாக மாதத்தில் பகலபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை அன்றைய தினம் ஆரம்பிக்கிறது. ஆகவே அன்றைய தினம் இஷ்டி என்று இருப்பதனால் தெய்வங்களுக்கு தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அடுத்து அன்றைய தினம் சுபகாரியங்கள் முடிந்தவரை தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அவசியம் சுபகாரியங்கள் செய்வதாக இருந்தால் காலை 9:09 பிறகு அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். அடுத்து புதன்கிழமை. விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி
மே 14/5/2025 புதன்கிழமை துத்திய திதி. அன்றைய துத்திய திதி இரவு 2:29 மாதிரி இருக்கிறது. அதன் பிறகு திருத்திய திதி. அன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். பகல் 11:47 வரை அனுஷம் நட்சத்திரம். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். பரிகம் நாம் யுகம். தைத்துலாக்கரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக புதன்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்திலே அனுஷம் நட்சத்திரமாக இருப்பதால் நட்பு தேவதையுடைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். அன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரமாக இருப்பதனால் ருது சாந்தி செய்வதற்கு, பெண்கள் முதலாக ருது ஆகும்போது சில தோஷங்கள் இருக்கலாம், அதற்கான சுவாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு, பூமுடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, நாமகரணம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பேர் சுற்றுலா நடத்துவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, மந்திர உபதேசம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, புதிய வாகனங்களை வாங்கி ஏறுவதற்கு, அன்றைய தினம் கடன் வாங்குவதற்கு, முற்பகலே கடன் வாங்குவதற்கு, பிற்பகலே கடன் தீர்ப்பதற்கு, கதிர் அறுப்பதற்கு, திருமணம் போன்ற அனைத்து சடங்குகளும் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, கூரைப்புடைவை வாங்குவதற்கு, திருமாங்கல்யம் வாங்குவதற்கு, கிணறு வெட்டுவதற்கு, வாஸ்து பூஜைகள், அதாவது வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கான வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு போன்ற அனைத்து நல காரியங்களுக்கும் அன்றைய தினம் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் ரிஷபராசி ரவி. அன்றைய தினம் இரவு 12:12 ரிஷப ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 12:12 அன்றைய தினம் இரவு 12:12 ரிஷப மாதம் என்று சொல்கிற வைகாசி மாதம் பிறக்கிறது. அன்றைய தினம் புதானுராதா. புதன்கிழமை அனுஷம் நட்சத்திரம் சேர்வது மிகவும் சிறப்பானது. அதை புதானுராதா என்று கூறுவார்கள். அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய யாகங்கள் அனைத்தும் நல்ல விதமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 1க்கு 10 மடங்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் நர்மதா அந்திய புஷ்கரம் முடிவு. அன்றைய தினம் நர்மதா நதிக்கு அன்றைய தினம் புஷ்கரம் முடிகிறது. அன்றைய தினம் குரு பயிற்சி. அன்றைய குரு பயிற்சி இரவு 10:36 நிகழ்கிறது. அதாவது புதன்கிழமை குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சிக்காக மகா யஜ்யம் எம்முடைய தலைமையிலே நடைபெற இருக்கிறது. அந்த மகா யஜ்யம் என்பது நம்முடைய சேலத்திலே மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டிலே இருக்கின்ற தசாவதார சீனிவாச பெருமாள் கோயில், அதற்கு அருகில் பிரத்யங்கரா கோயில் இருக்கிறது. அந்த கோயில் வளாகத்திலேயே குரு பயிற்சிக்கான மகா யாகம் நடைபெற இருக்கிறது. அந்த மகா யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். சங்கல்பம் செய்வதற்காக ஒரு நபருக்கு 100 ரூபாய் செலுத்த வேண்டும். யாகத்தில் நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டால், அதாவது யாகத்தில் நீங்களே ஆகுதி போடுவதாக யாகத்தில் உட்கார விரும்பினால் 2000 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆனால் சங்கல்பம் மாத்திரம் செய்து கொண்டால் 100 ரூபாய் கொடுப்பது மிகவும் நல்லது. அன்றைய தினம் குரு பயிற்சியின் மூலமாக குரு பணம் பெறுகின்ற ராசிகள் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த 5 ராசிகளுக்கு உங்களுக்கு குருபலம் வருகிறது. பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷராசி. மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வருகிறார். ஆகவே மேஷராசி, மிதுன ராசி, ஜென்ம குருவாக இருக்கிறதால் மிதுன ராசி, கடகராசி, ஒரே குருவாக இருப்பதனால் கடகராசி, தொழில் ஸ்தானத்தில் குரு இருப்பதனால் கன்னிராசி, விருச்சிகத்தில் குரு அஷ்டம குருவாக இருப்பதனால் விருச்சிக ராசி, 6ஆம் இடத்துல குரு வருவதனால் மகர ராசி, 4ஆம் இடத்துல குரு வருவதனால் மீன ராசி. ஆக மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இந்த ராசியில பிறந்தவர்கள் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். குருபலன் பெறும் ராசிகள் பிறந்தவர்களுக்கு அதிக தெய்வ பலன் பெற்றும் குடும்பத்தில் சகலவிதமான சுபகாரியங்கள் விரைவில் நடப்பதற்காகவும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள், அதாவது மேஷம், ரிஷபம், மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளை பிறந்தவர்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அவர்கள் சகல சௌபாக்கியங்கள் பெறுவதற்காகவும் மகா சங்கல்பத்துடன் குரு பயிற்சிக்கான ஹோமத்துடன் சகல காரியங்களும் தடைகளை நீங்க எம்முடைய தலைமையிலே யாகங்கள் நடைபெறுகிறது. உங்களுக்கு பலவிதத்திலும் சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் நீங்குவதற்காக சோடச மகா கணபதி யாகம், நவகிரக தோஷங்கள் விலகுவதற்காக, உங்கள் ஜாதத்தில் இருக்கிற நவகிரக தோஷங்கள் விலகுவதற்காக அதிதேவதா பிரத்யேகதா செய்த ஆதித்யாதி நவகிரக ஹோமம். அதன் பிறகு வெறும் நவகிரக ஹோமம் செய்தால் போதாது, அதற்கு
பிராயச்சித்தமாக துர்கா கணபதி சேத்திரபாலக ஹோமம் செய்ய வேண்டும். அந்த ஹோமம். அதன் பிறகு மாணவர்கள் நல்ல கல்வி அறிவு வளர்ச்சி பெறுவதற்காக, அதாவது வரக்கூடிய காலங்களில் நல்ல மாணவர்கள் உருவாகுவதற்காக, மாணவர்கள் நல்ல கல்வி அறிவு பெறுவதற்காக லட்சுமி ஐகிரவர் ஹோமம், நல்ல ஆயுள் விருத்தி பெறுவதற்காக ஆயுஷ் ஹோமம், அபமிருத்து தோஷம் நீங்குவதற்காக, அதாவது விபத்து போன்ற அபமிருத்து தோஷங்கள் விளக்குவதற்காக, ஆரோக்கியம் நல்ல சீரடைவதற்காக மகா மிருத்யுஞ்சய ஹோமம், சகல வியாதிகளும் நீங்குவதற்காக தன்வந்திரி ஹோமம், சகல திருஷ்டிகளும் விளக்குவதற்காக மகா சுதர்சன ஹோமம், மற்றும் தங்கள் குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தில் திருமணமாகாமல் நிறைய பேருக்கு தடைகள் வருது, அந்த திருமணங்கள் நடைபெறுவதற்காக ஸ்ரீசுக்த புருஷத்துவ ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகள் அவசியம் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளுக்கான ஹோமங்கள் காலை 9 மணி முதல், அதாவது 14ஆம் தேதி 14/5/2025 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஹோமங்கள் அர்ச்சனைகள் நடைபெறும். அந்த ஹோமங்கள் அர்ச்சனைகள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். மாலை 6 மணிக்கு ஸ்ரீ லட்சுமி ஐகிரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற இருக்கிறது. மாலை 6:30 சேலம் டோர் மகளிர் அணியினர் விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் செய்ய இருக்கிறார்கள். இரவு 7 மணிக்கு மகா தீபாரதனையுடன் தீர்த்த பிரசாதம் வழங்க ஏற்பட இருக்கிறது. அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக குரு அருள் திருவருள் நன்றாக உங்களுக்கு கிடைக்கும். ஹோமத்தில் நீங்கள் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால், அதாவது ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், தன்வந்திரி ஹோமம், நவகிரக ஹோமங்கள், ஸ்ரீசுக்த புருஷத்துவ ஹோமம், திருமண தடைகள் என்பதற்காக ஸ்ரீசுக்த புருஷத்துவ ஹோமங்கள் ஆகிய ஹோமங்கள் கலந்து கொள்வதற்காக நேரடியாக நீங்கள் யாகத்திலே நீங்கள் அவிர்வாகம் போடுவதற்காக 2000 ரூபாய், 1 மணி நேரம் நீங்கள் யாகத்தில் உட்கார வேண்டியிருக்கும். அதற்கு 2000 ரூபாய் செலுத்த வேண்டும். வெறும் சங்கல்பம் மாத்திரம் போதும் என்று நினைப்பவர்களுக்கு 100 ரூபாய் செலுத்தினால் போதுமானது. அதன் பிறகு நீங்கள் கலசம் விரும்பினால், ஆசீர்வாதம் செய்யப்பட்ட குரு கலசம் வேண்டினால் அதற்கு 1000 ரூபாய் தனியாக செலுத்தப்பட வேண்டும். இவ்வாறு செலுத்தி நீங்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். மேற்படும் வைபவத்தில் செலவுகள் போக மீதி தொகை முழுவதும் கோயில் நிர்வாக பணிக்கே செலவிடப்பட இருக்கிறது. அதில் ஒரு பைசா கூட நான் எடுக்க போவதில்லை. அனைத்தும் மீது எந்த பணம் இருந்தாலும் கோயில் நிர்வாகத்திற்காகவும், கோயில் நிர்மாணம், அதாவது இப்பொழுது தசாவதார சீனிவாச பெருமாள் கோயில் கட்டிக்கொண்டு இருக்கிறோம், அந்த கோயில் நிர்மாணத்திற்காகவே செலவிடப்படும். ஆகவே அனைவரும் யாகத்தில் கலந்து கொண்டு நீங்களும் நன்மை பெற வேண்டும், அந்த கோயில் கட்டுவதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த யாகம் என்பது 14ஆம் தேதி நடைபெறுகிறது. யாகம் நடைபெறக்கூடிய இடம் சேலம் மன்னார்பாளையம் பிரிவு ரோடு, பொன்னாப்பட்டிக்கு அடுத்து வருகிற மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டில் இருக்கின்ற ஸ்ரீ தசாவதார சீனிவாச பெருமாள் கோயில். அந்த கோயிலில் அருகிலே பிரத்யங்கரா கோயில் இருக்கிறது. ஒவ்வொரு அமாவாசையும் இங்கே பிரத்யங்கரா கோயிலில் விசேஷங்கள் நடக்கும். அந்த கோயிலுக்கு அடுத்து தசாவதார சீனிவாச பெருமாள் கோயில், அந்த கோயில் கட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த கட்டுக்கொண்டிருக்க அந்த கோயிலேயே இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொண்டு அந்த கோயில் நிர்மாணத்திற்கும் உதவி செய்ய வேண்டும். நீங்களும் யாகத்தில் கலந்து கொண்டு எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வைகாசி மாதம் 1ஆம் தேதி மே 15/5/2025 வியாழக்கிழமை என்று திருத்தியை திதி. அன்றைய திருத்தியை திதி மறுநாள் விடியற்காலை 4:03 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரம் பகல் 2:07 வரை கேட்ட நட்சத்திரம், அதன் பிறகு மூலம் நட்சத்திரம், சிவம் நாமயுகம், அதன் பிறகு சித்தம் நாமயுகம், வணிசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. கேட்டையும் வியாழக்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம், வியாழக்கிழமை மூலமும் சேரும்போது சித்தி யோகம். ஆகிய வியாழக்கிழமை என்று பகல் 2:07 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பிறகு சித்தி யோகம். அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். தெய்வ காரியங்கள் அனைத்தும் அன்றைய தினம் மாத பிறப்பான வைகாசி 1ஆம் தேதி செய்யலாம். அன்றைய தினம் சூன்ய திதி. சூன்ய திதி என்றால் இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் பார்த்திவ கல்பாதி புண்ணிய தினங்கள். அன்றைய தினம் பார்த்திவ கல்பாதி புண்ணிய தினங்களாக இருப்பதனால் அன்றைய தினத்தில் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். துவாபர யுகாந்தம், துவாபர யுகம் முடிகின்ற நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே மகாவிஷ்ணு பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வலம் வருவதற்கு, பெருமாளுடைய கோயிலை சுற்றுவதற்கு, அதாவது பிரதட்சணமாக சுற்றுவதற்கு மிக ஏற்ற தினம். எப்படி திருவண்ணாமலை கோயிலே கிரிவலம் வருகிறோமோ அதை போலவே
கோயிலை வலம் வருவதற்கு மிக ஏற்றதனம், பெருமாள் கோயிலை வலம் வருவதற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமான வியாழக்கிழமை மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சரஸ்வதி ஆத்ய புஷ்கரம் ஆரம்பம். இந்த குரு பயிற்சியின் மூலமாக சரஸ்வதி நதிக்கு புஷ்கரம் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருப்பதால் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்காக கோயிலை வலம் வருவதற்கு மிக மிக ஏற்றதனம் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. அதன் பிறகு காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 2 நேரத்திலே, அதாவது அதிகாலை 4:30 to 6 அல்லது காலை 8 மணி முதல் 9 மணி வரை, இந்த நேரத்திலே திருக்கோயிலை பெருமாள் கோயிலை வலம் வருவதற்கு மிக மிக ஏற்ற தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அனைவரும் அவரவர்கள் ஊரில் இருக்கின்ற பெருமாள் கோயிலை 108 முறை வலம் வருவது மிகவும் சிறப்பானது. குறைந்தபட்சம் 24 முறை. 24 என்பது காயத்ரி மந்திரங்களுடைய 24 எழுத்துக்களை குறிக்கிறது. ஆகவே 24 முறை நீங்கள் வலம் வந்தால் சகல பாவங்களும் நீங்கி சகல திருஷ்டிகளும் நீங்கி தொழில் விருத்தி, முன்னேற்றம், திருமண கைகாரியங்கள் அனைத்தும் நடைபெறும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும். அன்றைய தினம் பெருமாள் கோயிலை வலம் வருவதற்கு மிக ஏற்ற தினம். அடுத்து வெள்ளிக்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி மே 16/5/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி மறுநாள் விடியற்காலை 5 மணி 14 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். மாலை 4 மணி 7 நிமிடம் வரை மூலம் நட்சத்திரம். அதன் பிறகு பூராடும் நட்சத்திரம். சித்தம் நாமயுகம் பவகரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மூலமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், பூராடம் வெள்ளிக்கிழமை சேரும்போது பிரபல ரிஷ்ட யோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை என்று மாலை 4 மணி 7 நிமிடம் வரை அமிர்த யோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்ட யோகம் இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சங்கடங்கள் நீங்குவதற்காக சங்கட சதுர்த்தியாக இருப்பதால் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி, சங்கட சதுர்த்தி. அன்றைய தினத்திலே சங்கடங்களை போக்கின்ற விநாயகரை வழிபாடு செய்வதற்கு விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் விநாயகருக்கு அபிஷேகங்கள் ஆராதனை செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினத்திலே மூலம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் சுபகாரியங்களும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை ஒரு முழு சுபமுகூர்த்த தினம். திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் செய்து கொள்வதற்கு, நாமகரணம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுதல் நடத்துவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, சீமந்தம் செய்வதற்கு, வளைகாப்பு செய்வதற்கு, உபநயனம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, விதை விதைப்பதற்கு, கடன் தீர்ப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அதன் பிறகு சனிக்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி, வைகாசி மாதம் 3ஆம் தேதி மே 17/5/2025 வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்று பஞ்சம் திதி. நாள் முழுவதுமாக ஒரே திதியாக பஞ்சம் திதி 60 நாளிகை. அதே போல பூராடம் நட்சத்திரம். அன்றைய தினம் மாலை 5:44 வரை பூராடம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். சாத்தியம் நாமயுகம் கௌளவகரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூராடமும் உத்திராடம் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். அது சனிக்கிழமை என்ற நாள் முழுவதுமாக சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய திருதனஸ்புரக் ஒரு திதி 3 நாள் வியாபித்தினால் அதற்கு பேர் திருதனஸ்புரக் என்று கூறுவார்கள். திருதனஸ்புரக் என்று போட்ட நாளிலே அவசியம் அனைவருமே தான தர்மங்கள் செய்யலாம். அதன் மூலமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பூராடம் நட்சத்திரமாக இருப்பதனால் கணிதம் பயில்வதற்கு, அதாவது சனிக்கிழமை கணிதம் பயில்வதற்கு ஏற்ற தினம். அதுவும் ஸ்திரவாரத்தில் பூராடம் சேர்ந்து அன்றைய தினம் கணித பயிற்சியை மேற்கொண்டால் நிச்சயமாக அந்த கணிதத்தினால் உங்களுக்கு நல்ல அறிவு வளரும். அன்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற தினம். வியாதியஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு, வியாதியஸ்தர்கள் குளிப்பதற்கு, விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கும் ஏற்ற தினம். ஆக அன்றைய தினம் இந்த காரியங்களுக்கெல்லாம் நல்ல தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் பெருமாள் கோயில்களில் சென்று பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். ஆக இந்த வாரம் அடியன் தலைமையில 2 விசேஷங்கள். ஒன்று பௌர்ணமி பூஜை. திங்கட்கிழமை என்று பௌர்ணமி பூஜை. அனைவரும் அந்த சத்யநாராயண பூஜையில கலந்து கொள்ளலாம். ஏனென்றால் அந்த பௌர்ணமி பூஜை சித்ரா பௌர்ணமி என்பது மிக மிக விசேஷமானது. அவசியம் பௌர்ணமி பூஜையில கலந்து கொள்ள வேண்டும். சேலம் பட்டைக்கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற வசந்த மண்டபத்தில் நடைபெறுகிறது. அடுத்தது புதன்கிழமை நடைபெறுகின்ற அடியன் தலைமையிலே நடைபெறுகின்ற குரு பயிற்சிக்கான யாகம். அந்த யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அந்த யாகத்தில் கலந்து கொண்டு நீங்களும் நன்மைகளை பெறலாம். அதன் மூலமாக
உங்கள் சந்ததி விருத்தி அடையும், மேலும் எல்லா தடைகளும் நீங்கும், ஆரோக்கியம் ஏற்படும். முக்கியமாக ஆரோக்கியம் ஏற்படும். திருமண தடைகள் நீங்கும். பல வருடங்களாக திருமணத்திற்காக எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த பூஜையில கலந்து கொள்வதன் மூலமாக திருமணம் பாக்கியம் ஏற்படும். ஆகிய அனைத்து சுபங்களும் பெறுவதற்காக இந்த பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 10 சனிக்கிழமை பகல் 1:42 முதல் மே 12 திங்கட்கிழமை இரவு 2:27 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 12 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 12 திங்கட்கிழமை இரவு 2:27 முதல் மே 15 வியாழக்கிழமை பகல் 2:27 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 13 செவ்வாய்க்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 15 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் மே 15 வியாழக்கிழமை பகல் 2:27 முதல் மே 17 சனிக்கிழமை இரவு 12:04 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 16 வெள்ளிக்கிழமை, மே 17 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. இவ்வாறாக இந்த வாரத்தை வரதால் முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.